வணக்கம். அதாவது ராமநாதபுரம் மாவட்டம் ராமேஸ்வரத்திலிருந்து நேற்று 400க்கும் குறைவான படகுகளில்தான் மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றனர். குறிப்பாக 750க்கும் மேற்பட்ட விசைப்படகுகள் உள்ள நிலையில் இலங்கை கடற்படையினர் தொடர்ச்சியாக கைது நடவடிக்கை மற்றும் படகுகளை சிறைப்பிடிப்பதால் மீனவர்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டு வருகிறது. இதனால் 50% படகில் மட்டுமே நேற்று மீனவர்கள் மீன்பிடிக்க சென்ற நிலையில் இன்று அதிகாலையில் மீன்பிடித்துவிட்டு ராமேஸ்வரத்தை நோக்கி கரையை திரும்பும் போது யாழ்ப்பாணம் மாவட்டம் நெடுந்தீவு அருகே ரோந்து பணியில் ஈடுபட்டு கொண்டிருந்த இலங்கை கடற்படை ஒரு படகையும் படகில் இருந்த 19 மீனவர்களையும் கைது செஞ்சிருக்காங்க. கைது செய்யப்பட்ட மீனவர்கள் காரைநகர் கடற்படை முகாமிற்கு அழைத்து சென்று மீன்வளத்துறை அதிகாரிகள் விசாரணை செய்து வருகின்றனர். மீனவர்களின் இந்த முதற்கட்ட விசாரணைக்கு பின்பு, அதாவது ஒரு 10 மணி அளவில் யாழ்ப்பாணம் மீன்வளத்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைக்கப் போவதாக நமக்கு தகவல் வெளியாகியிருக்கு. ஏற்கனவே கைது செய்யப்பட்ட மீனவர்கள் விடுவிக்கப்பட்டு இன்னும் தாயகம் திரும்பாத நிலையில் மீண்டும் தற்போது மீனவர்கள் சிறைப்பிடிக்கப்பட்டது தமிழக மீனவர்கள் மத்தியில் ஒரு தொடர்ச்சியான அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. இது குறித்து மீனவர் தரப்பில் நாம் கேட்டபோது, மீனவர்கள் கைது செய்த பின்பு 10 அல்லது 15 நாட்களுக்குள் விடுதலை செய்யப்படுவதாகவும், அதேபோல் பல வருடங்கள் உழைத்து கடன் வாங்கி 20 அல்லது 30 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் உள்ள படகுகளில் மட்டுமே நாங்கள் மீன்பிடிக்க செல்வோம் எனவும், ஒட்டுமொத்தமாக தங்களது வாழ்வாதாரத்தை படகின் மூலம் இழந்து விடுகிறோம் என மீனவர்கள் தெரிவித்து வராங்க. அது மட்டுமல்லாமல் ஏற்கனவே சிறைப்பிடிக்கப்பட்ட 100க்கும் மேற்பட்ட படகுகள் இலங்கை வசமே இருக்கிறது. பல படகுகள் வழக்கில் நிலுவையில் உள்ளது. பல படகுகள் மீட்கப்படாமலே கடலில் மூழ்கி நாசமடைந்து போவதாக வேதனை தெரிவிக்கின்றனர். இந்த பகுதி மீனவர்கள் மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த தமிழக மீனவர்களும் எங்களுடைய வாழ்வாதாரம் எல்லாம் படகுகளை மீட்க வழிவகை செய்ய வேண்டும், இந்த பிரச்சனைக்கு நிரந்தர தீர்வு காண வேண்டும் என தெரிவிக்கும் மீனவர்கள், காலமாக இந்த பிரச்சனை நீடித்து கொண்டே இருக்கிறது. நிரந்தர தீர்வு இதுவரைக்கும் எந்த அரசாங்கமுமே எடுக்கவில்லை என வேதனை தெரிவித்து வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயங்கொள்ளலாகாது பாப்பா, மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் இயம்நாடு தொலைக்காட்சியுடன்.